அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டி கஞ்சனூர் பகுதியில் சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்த 7 நபர்களில் 5 பேர் உடல்நிலை தேறி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி சாராயத்தை குடித்த 7 நபர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக வரப்பெற்ற தகவலை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அன்றைய அந்த 7 நபர்களையும் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். 5 நபர்கள் சிகிச்சை முடிந்து இன்றைக்கு அவரவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 2 நபர்களுக்கு தொடர் குடிப்பழக்கம் இருந்து வந்ததால் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் மருத்துவர்களால் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இவர்கள் இருவரும் நலமாக இருக்கிறார்கள் என்ற 7 பேரின் உடல்நிலை குறித்தும் அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைகிறார். காமராஜ், கூடுதல் விவரம் என்ன? மொத்தம் இன்னும் 7 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்களா? அதுல இப்ப 5 பேர் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விவரம்? விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை கிராமத்தை சேர்ந்த சக்திவேல், பிரபு, மணி உள்ளிட்ட 7 பேர் புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாராய கடையில் சாராயம் வாங்கி வந்து குடித்திருக்கிறார்கள். இதில் சக்திவேல் என்பவருக்கு ஏற்கனவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்ததால் அவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சாராயம் குடித்த 5 நபர்களுக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்ற அச்சத்தில் 5 பேருமே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 2 தினங்களாக சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சக்திவேல் மற்றும் மணி என்ற இருவர்களுக்கு மட்டும் மஞ்சள் காமாலை என்ற நோய் ஏற்பட்டிருப்பதால் அவர்கள் மட்டும் சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. மற்ற 5 பேரும் உடல்நலம் தேறியுள்ளதால் அவர்கள் 5 பேருமே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் ரமாதேவி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த இருவர் மட்டும் மருத்துவரின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.